الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على حبيبنا شفينا مولانا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. صدق الله العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் பாலும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப் என்ற 33வது சூறாவில் அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக பெண்களை பற்றியும் அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றியும் சோதனையான நேரங்களில் அல்லாஹ் தஆலா எப்படி உதவி செய்தான் என்ற பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனம் அல்லாஹ் தஆலா வீட்டில் பெண்கள் குர்ஆன் ஓதுவதை பற்றி குறிப்பிடுகிறான். அதை ஞாபகமூட்டுகிறான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உள்ளங்கள் உள்ளவற்றை நல்ல சூட்சமாக தெரிந்தவன், உங்களோட நல்ல விஷயங்களை நல்ல அறிந்தவன் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உங்களோட வீடுகளில் ஓதப்படக்கூடிய குர்ஆனை பற்றி இன்னும் நான விஷயங்கள், ஹிக்மா, குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தீன், இவைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஞாபகப்படுத்துகிறான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துமாறு கூறுகிறான். இது குர்ஆனுடைய 33வது சூரத்தும் 34வது திருவசனம். அதை தொடர்ந்து வரக்கூடிய 35வது திருவசனத்தில் ஆண்கள் பெண்களை பற்றி 10 தன்மைகளை அல்லாஹ் பயான் செய்திருக்கிறான். ஒவ்வொரு வீடும் இந்த குறிப்பான சூரத்தை ஓதுவதுடன் அதிலும் குறிப்பாக பெண்களை அல்லாஹ் தஆலா விழித்து ஆண்கள் பெண்கள் 2 சாரார்களும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவனுடைய அந்த வழிபாடுகள் உள்ளவர்களாக, முஸ்லிம்களாக, இன்னும் அவர்கள் பொறுமை உள்ளவர்களாக, உள்ளச்சத்துடன் இருக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக, நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, அவர்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, இன்று நான் சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னவென்றால், நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், வியாபார ஸ்தலங்கள், முஸ்லிம்களாக வாழ்வதற்குரிய அந்த அடையாளம், இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்ற முதலாவது வேண்டுகோள். மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், உலமாக்கள், ஹாஃபிஸ்கள், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துகள், மனித வளங்கள், இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆத்மீக ரீதியிலும் லௌகிக ரீதியிலும் 2 வகையிலே.
பொருளாதாரத்துக்கும் நாங்க பங்காளிகளாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆத்மீகத்திலையும் வளர்ச்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பதுதான் என்னுடைய இன்றைய தலைப்பு. நாங்கள் how we can contribute to our motherland with our spiritual and material contribution and contribution of our skills. இதை எப்படி அடைவது, அதை செய்வதன் மூலமாக நாங்கள் எப்படி ஒரு சிறந்த உம்மத்தாக மாற முடியும் என்பதை நாங்கள் நீங்க எல்லாரும் கவனத்துக்கு எடுத்தா இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்றைய இந்த ஜும்மா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் தமிழ் பேசக்கூடிய உறவுகளுக்கும் அது நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். முதலாக நானும் நீங்களும் உள்ளத்துல ஒரு பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். நான் கல்வி ரீதியாக எஜுகேஷன், எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக, அதே நேரத்தில் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு பங்காளியாக இருந்து இந்த நாட்டில் என்னென்ன துறைகள்ல இஸ்லாம் முஸ்லிம்களை முன்னேற வேண்டும் என்று சொல்கின்றனவோ அதுல நான் ஒரு பங்காளியாக மாறப்போகிறேன் என்பது எங்களுடைய உள்ளத்துல வந்து நான் அதுக்காக வேண்டி என்ன செய்யணும் என்பதை கருத்துக்கு எடுத்தா இன்ஷா அல்லாஹு தஆலா அது மிக புரோஷனமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நியத் இருக்குதே அல்லாஹ் இடத்துல, அது சரியான பெரிய நன்மைகளை கொண்டு சேர்க்கிறது. நியத்துல் மூமின் கைரு மின் அமலி, மூமினுடைய நியத்து சில சந்தர்ப்பத்தில் அவருடைய அமலை விட சிறந்ததாக மாறிவிடுகிறது. அதனால திரும்ப ஒரு விடுத்தம் சொல்கிறேன். 1300 வருடங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம் என்ற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்குது, ஒரு கௌரவம் எங்களுக்கு இருக்குது, ஒரு கண்ணியம் எங்களுக்கு இருக்குது. அப்ப நாம இந்த நாட்டுடைய பங்காளிகள், முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய பங்காளிகள். 1300 வருடம் லேசான காலம் அல்ல. அப்ப நாங்க எப்படி இதுல பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யறது, இதுல பாதுகாப்புக்கு எப்படி பங்களிப்பு செய்யறது, இதுல கல்விக்கு எப்படி பங்களிப்பு செய்யறது, இதனுடைய இந்த சுகம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எப்படி பங்களிப்பு செய்யறது, how we can contribute for education, health and the defense and national security, and how we can contribute for our economic development. இந்த செக்டர்ஸ்ல நாங்க எப்படி பங்காளிகளாக மாற முடியும், அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் என்பதுதான் that will be my topic. எப்படி எஜுகேஷன், ஹெல்த், இன்னும் எங்களுடைய எக்கானமி, டிஃபென்ஸ், இவைகள்ல நாங்க ஒவ்வொரு முஸ்லிமும் எப்படி பங்காளியாக மாற முடியும், அதுக்கு எந்த வகையில ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மஸ்ஜிதும் பங்களிப்பு செய்ய முடியும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய தலைப்பாக இருக்க வேண்டும். அதுல நான் நீங்க எல்லாரும் உள்ளத்தால் அல்லாஹ் இடத்துல நியத்து வைத்தால், அல்லாஹ் நீ என்னை என்னுடைய வாழ்க்கைக்கு, நான் என்னுடைய குடும்பத்துக்கு, இந்த உறவினர்களுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறது போல இந்த நாட்டுக்கும் நான் ஒரு பங்காளியாக ஆக வேண்டும். அதுல 2 வகையான பகுதி சீராக வேண்டும். ஒன்று ஆத்மீகம், ஸ்பிரிச்சுவல் அப்லிப்மெண்ட். ஒரு மனிதனுடைய ஆத்மீகம் சரியில்லைன்னு சொன்னா எல்லாம் ஃபெயில் ஆயிடும். அல்லாஹ்வோட இருக்கிற தொடர்பு, தக்வா, உள்ளச்சம், பயபக்தி, இவைகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நாங்க ஒரு சிறந்த மனிதராக மாற முடியும். அதுக்கு அடிப்படையானது மேலான சகோதரர்களே, மஸ்ஜிதும் வீடும், house of Allah and the every individual's house.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரால இதுதான் டெவலப் பண்ணினாங்க. 10 வருஷம் 10 இயர்ஸ். அவங்களுடைய அந்த பங்களிப்பு எப்படி மதீனா ஒரு சிறந்த பொல்யூஷன் இல்லாத, எங்கட இந்திய லாங்குவேஜ்ல சொல்றதுன்னா பொல்யூஷன் இல்லாத, ட்ரக்ஸ் இல்லாத, இன்னும் தவறான பாவமான காரியங்கள் இல்லாத, பெரும் பாவங்களுடைய சூழல் இல்லாமல் அமைதி, நீதம், ஒற்றுமை, அன்பு, ஒருவருக்கொருவர் உதவி, எப்படி நாங்க இதை உருவாக்க முடியும்? அப்படி ஒரு சமூகமாக நாங்க மாறும் பொழுது இந்த நாடு எங்களை வரவேற்கும். ஒவ்வொரு மனிதனும் எங்களை மதிப்பார்கள். மதிப்பு வாரது ஹராமான செயல்களால அல்ல, நாசக்கார செயல்களால அல்ல, அநியாயங்களால அல்ல. அது பகட்டு. அநியாயம் செய்து ஒரு மனிதன் என்ன ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த அநியாயம் அவனை நாசப்படுத்தி தான் ஆகும். அது இன்று இல்லாட்டி நாளைக்கு. இது நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கூடிய அநியாயங்கள், அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அவகாசம். உம்லி லஹும் இன்ன கைதி மதி. அநியாயக்காரர்களே, உங்களுக்கு நான் அவகாசம் தருகிறேன். நீ வீட்டுக்கு அநியாயம் செய்தாலும் சரி, உன்னை மஸ்ஜிதுல செய்தாலும் சரி, உன்னை மதரசால செய்தாலும் சரி, நீ இருக்கக்கூடிய நிறுவனத்தில் செய்தாலும் சரி, நீ ஒரு நாட்டுக்கு துரோகம் செய்தாலும் சரி, உன் வீட்டில இருந்து நாட்டு வரைக்கும் நீ செய்த துரோகத்தை நீ பட்டு தொலைப்பாய். அடிச்சான் ஒருவன் வாப்பாக்கு கண்ணத்துல, எல்லாரும் சூழ்ந்துட்டாங்க. நியாயக்காரன் வாப்பா கடிச்சுட்டான். வாப்பா கடிச்சு 10 பேர் சூழ்ந்து பார்க்கக்குள்ள, அவனை ஏசக்குள்ள ஒரு மூத்த ஒருவர் அவனை வந்து, ஓஹோ நீதானே முந்தி உண்ட வாப்பாக்கு அடிச்சா, கமா ததீன் ஒத்துதானோ, நீ இன்றைக்கு உண்ட மகண்ட கையால் அடிபட்டு இருக்கிறா, அன்று உண்ட கையால் உண்ட வாப்பாக்கு அடிச்சா, கமா ததீன் ஒத்துதானோ, நீ எப்படி நடந்து கொள்வாயோ அதை நீ பெற்றுக் கொள்வாய். துனியா அப்படிதான். வீட்டுக்கு மிஸ்கீன் வந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கக்குள்ள கணவன் சொன்னாராம் மனைவியை பார்த்து, கொஞ்சம் இது குடும்பமா இந்த மிஸ்கீனுக்கு. வெளியே போன மனைவி மயங்கி கீழே விழுந்துட்டா. கணவன் ஓடி போயிட்டு மனைவி தட்டி எழுதிட்டு வெளியே எட்டி பார்த்தா ஒரு மிஸ்கீன். மனைவிக்கு தண்ணீர் கொடுத்து அவளை ஆறுதல் படுத்தி உள்ளுக்கு கொண்ட நேரத்தில் மனைவி சொன்னாலாம், அவர் தான் இந்த முதல் ஹஸ்பண்ட். கணவன் சொன்னாலாம், நானும் ஒரு பிச்சைக்காரனாக வந்த நேரத்தில் இவர் என்ன அடைச்சி விரட்டினார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இது நாட்கள் கைமாறி கொடுக்கிறோம் சொன்னாங்க. பத்ர்ல 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். பத்ர் முடிஞ்சு அடுத்தது வந்தது உஹது. உஹதுல பத்ர்ல 70 விரோதிகள் கொல்லப்பட்டார்கள். உஹதுல 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அது கொல்லப்பட்டவர்கள் அந்நியர்கள், இது கொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கின ஆயத்து தான் இது. கியாமத்து வரைக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும். தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இது நாட்கள் கைமாறி கொடுக்கிறோம். இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், ஷபாபக கப்ல ஹரமிக், சிஹதக கப்ல சுக்மிக், கினாக கப்ல ஃபக்ரிக், ஃபராக கப்ல ஷுகுலிக், ஹயாத்தக கப்ல மௌத்திக். 5 நிலைமை வரும் முன்பு 5 நிலைமையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஷபாபக கப்ல ஹரமிக், இன்றைய வாலிபம்
நாளை வயோதிபம், இன்றைய செல்வம் நாளைய வறுமை, இன்றைய ஓய்வு நாளைய ஜோலி, இன்றைய சுகம் நாளைய நோய், இன்றைய ஹயாத் நாளை மௌத். நான் இந்த மஸ்ஜிதுக்கு வரக்குள்ள எனக்கு 1975 ஞாபகத்துக்கு வந்தது. இந்த 14 வயது 1975. அந்த நேரத்தில் இந்த மஸ்ஜித மிக பொறுப்பாக இருந்த பல நிர்வாகிகள் மௌத்தாகிட்டார்கள், நல்லவர்கள் மௌத்தாகிட்டார்கள். எல்லாரும் பாசமாக அழைக்கக்கூடிய ஹாஜி அனீஃபா அமீர் சாப் என்று அழைப்போம். அவர் இந்த மஸ்ஜிதுக்கு ஒரு பெரிய பங்காளியாக இருந்தார். அதோட முந்தநாத்து மௌத்தாகின எங்கள் எல்லாரும் பாசமாக அழைக்கக்கூடிய அமெரிக்கன் ஃபாரூக் ஹாஜியார் 83 வயது. அவரை நான் இந்த மஸ்ஜிதுல முந்தி என்ற வாலிப பருவத்தில் நான் கண்டிருக்கிறேன். இந்த நாட்டுக்கும் ஆத்மீக வளர்ச்சிக்கும் மனிதர்களுடைய எதிர்காலத்துக்கும் பாரிய பங்களிப்பு செய்தவர்கள். நான் ஓதக்கூடிய ஹுத்பாவுடைய நன்மையும் இந்த 2 மகான்களுக்கு நிச்சயமாக போய் சேரும் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. 50 வருஷத்துக்கு பிறகும் அவர்கள் முந்த நாள் மௌத்தாகி நேற்று அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தாயாக, ஆலிம்களை நேசிக்கக்கூடியவராக, மனிதர்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்ற அந்த கர்சனை உள்ளவராக 2 பேரும் கைகோர்த்து இவருடைய அந்த நேரம், இன்றைக்கு 85 வயது என்று சொன்ன அந்த நேரம் பாருங்க, அவருக்கு எனக்கு 14 அவருக்கு எத்தனை இருந்திருக்கும். நல்லது செய்யும் பொழுது உலகத்தில் யாருமே வீணாகுவது கிடையாது. MSM ஃபாரூக் ஹாஜியார், ஜரூக் ஹாஜியார் அவர்கள் இன்று இந்த நாடு மதிக்கக்கூடிய ஒருவர் தான் டாக்டர் ரிஸ்வி ஷெரீப் என்பவர். அல்லாஹ் அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அவருடைய மைண்ட்னஸ், அவருடைய சகோதரியை தான் அவர் முடித்திருந்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பம் கையிலிருந்து போயிடக்கூடாது. ஏதும் எங்களுக்கு தெரிய வந்தா அது நாங்க உடனடியாக அதுல ஒரு சேஞ்சிங் பாயிண்ட்டுக்கு வரணும். சும்மா அப்படி பயான கேட்டோம், போனோம், தட்டி கழிச்சோம், என்னத்தை சொல்றாரு என்று அப்படியே போயிடாம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். திடீரென்று உண்ட டயபெட்டிக் இப்படி கூடி இருக்குது, உண்ட ஹோல் இந்த ஹார்ட் இருக்குது, பிள்ளைக்கு ஹோல் இந்த ஹார்ட் பிறக்கிற பிள்ளைக்கு வந்திருக்குது, அவங்களுடைய மரணம் உறுதி, அல்லாஹ் பாதுகாக்க, தீராத நோய்களை விட்டு அல்லாஹ் என்ன உங்களை எல்லாரையும் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் நோயில வாடிக்கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சுகத்தை நசீபாக்குவானாக. கண்ணியவான்களே, அல்லாஹு தஆலா அவகாசம் தருகிறான், எல்லாருக்கும் அவகாசம் தருகிறான். அதுல குறிப்பாக பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு வட்டி, சூது, விபச்சாரம், அநியாயம், அட்டகாசம், பிறருடைய பொருளை மதிக்காம அவர்களை நாச செய்வது, எல்லாரும் பட்டு தொலைப்பார்கள். யாருமே உலகத்துல அந்த வாப்பாக்கு அடிச்சது போல, பிச்சைக்காரனுக்கு அடிச்ச கணவனை போல அல்லாஹ் கை மாத்துகிறான். பத்ர்ல சஹாபாக்கள் அநியாயம் செய்யல, சஹாபாக்கள் தான் அநியாயம் செய்யப்பட்டார்கள். சஹாபாக்களுக்கு வெற்றிதான். ஆனா அல்லாஹ் உலகத்துல எதை உயர்த்துவானோ அதை தாழ்த்துவான் என்பதை மறந்துடக்கூடாது. ஒட்டகம் கஸ்வா, நபியுடைய ஒட்டகத்திட பேர் என்னது? கஸ்வா. அது எப்பயுமே வேகமா தான் போகும். ஒரு நாள் அதை முந்தி அடிச்சொண்டு போயிருச்சு. சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட வலிமையாக நாங்க பார்த்தது உங்களோட ஒட்டகம் தானே முன்னுக்கு போகும், இன்னைக்கு உங்களோட ஒட்டகத்தை மிஞ்சி போயிருச்சே. நபி அவங்க சொன்னாங்க, உலகத்துல எதையுமே அலா நிலையாக வைக்கிறது இல்லை. இசிஜி ரிப்போர்ட் ஒன்று எடுத்து பாத்தீங்கன்னா விளங்கும், அது அப்ப அப் அண்ட் டவுன் போய்கொண்டே இருக்கும். அதுபோலதான் வாழ்க்கை நிலையாக இருக்காது. நான் இந்த மெம்பருக்கு ஏறக்குள்ள எல்லாம் எனக்கு 2004 டிசம்பர் 26 ஞாபகம் வாருது. அதுதான் சுனாமி. அந்த 2004 டிசம்பர்
30ஆம் தேதியாக இருக்கும் நான் இந்த குத்பாவை இங்கே நடத்தினேன். எனக்கும் ஒரு முடிவு இருக்குது. நாளை நானும் அல்லாஹ்வை சந்திக்கணும். மெம்பர்ல இருந்து இறங்குவனால் எனக்கும் தெரியாது. கண்ணியமானவர்களே, எல்லோரும் அல்லாஹ்க்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதனால முதலாக நாங்கள் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை சரியாக பேணிக்கொள்ளணும். மேலான சொல் அல்லாஹ்வுடைய ஒரு உறவு, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை. அவனுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய தேவை இல்லை. அந்த ரப் அவன் எந்த மனிதனுடைய தேவையற்றவன். குல்லுக்கும் ஜாயுன் இல்லா மன் அத்அம்தும். நீங்க எல்லாரும் பசியில் இருக்கிறீங்க, என்னட்ட உணவு கேளுங்க, நான் உணவு தருகிறேன். குல்லுக்கும் ஆரின் இல்லா மன் கஸௌதுஹு. நீங்க எல்லோரும் ஆடையற்று இருக்கிறீங்க. ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும். என்னப்பா எனக்கு வீடு இருக்குது, மாளிகை இருக்குது, கோடி இருக்குது, பில்லியன் இருக்குது, என்ன வாகனம் இருக்குது, என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்குது என்று நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் மூடி வச்சுட்டு அல்லாஹ் ஹதீஸ குத்ஸில சொல்லக்கூடிய இததான் என்ன மனசுல வச்சுக்கொள்ளணும். நீ ஆடையற்றவன், நீ பசியில் இருக்கிறாய், நீ நேர்வழியில இல்ல, நான் தான் உனக்கு நேர்வழியை தருகிறேன். குல்லுக்கும் தால்லுன். நீங்க எல்லோரும் அழைக்கையில் இருக்கிறீர்கள். ஓ முஸ்லிம்களே, ஓ மனிதர்களே, நேர்வழி தரக்கூடியவன் நான். ஃபஸ்தஹ்தீமி அஹ்துக்கும் லவ் அன்அவ்வலக்கும் வஆகிரக்கும் வஇன்சக்கும் வஜின்னக்கும் காமு அலா ஸஈதின் வாஹிதின். லவ் அன்அவ்வலக்கும் வஆகிரக்கும் வஇன்சக்கும் வஜின்னக்கும் கானு அலா அத்கா கல்பி ரஜுலி வாஹிதின் மா ஸாத ذلك في ملك ஷியா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த வார்த்தைகளை. மேலான சகோதரர்களே, சகோதரிகளை, இந்த நாட்டில் வாழக்கூடிய கேட்கக்கூடிய தமிழ் உறவுகளே, எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ஹதீஸ குத்ஸி அல்லாஹ் சொல்கிறான், முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் யூ பிகம் பயஸ். நீங்க எல்லாரும் குடிய விட்டு, சூத விட்டு, ஹராத்த விட்டு, மஸ்ஜிதுல நிறைஞ்சி நீங்க தொழுது, ஜிக்ர் செஞ்சு, தவாஃப் செஞ்சு, ஹஜ் செஞ்சு, நீங்க என்னத்தான் இபாதத்தில் ஈடுபட்டாலும் ஏந்த கசானால உங்களுடைய இபாதத்தால ஒரு அணுவும் கூட மாட்டாது. You can't increase anything in this my power. இந்த சக்தியில உங்களுக்கு எதையுமே கூட்ட முடியாது. லவன் அவ்வலக்கும் ஆகிரக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும் நீங்க எல்லாரும் பாவிகளாக மாறுறத கொண்டு குடி போத ஒத்தனுமே இல்ல. அல்லாஹ்வை திக்ர் செய்ய, குர்ஆனோத, அப்படிப்பட்ட பாவத்தில் நீங்க எல்லாரும் ஈடுபடுறத கொண்டு இந்த ஆட்சி, இந்த சக்தி, இந்த பலம், இந்த கண்ணியம், இந்த உயர்வுல ஒரு அணுவும் அசைக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸை குத்ஸில நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது குல்லவாஹிதி மஸ்அலத்துஹும். நீங்க எல்லாரும் எனக்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு தந்து ஒவ்வொரு வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரையும் நான் பில்லியனர் ஆக்கினாலும் இந்த ஹசானால ஒரு ஊசி கடலுக்கு போட்ட அளவு கூட குறைய மாட்டான். உதவி தேடுறது அல்லாஹ் இடத்தில் உதவி தேடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அதனால இன்றைய இந்த ஜும்மா வாழ்க்கையில என்னுடையதும் உங்களுடையதும் ஒரு மாற்றமான ஜும்மாவாக மாற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 20 வயசா, 25, 40, 50, 60, 70 போதும். மேலான சகோதரர்களே, மக்கரு மக்கர் அல்லாஹ் கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க வமினன் நாஸி வயகுலு ஆமன்னா பில்லாஹி வபில் ஆஹிர் வமா ஹும் மினீன் யுஹாதிஉன அல்லாஹ் வல்லதீன ஆமனு வமா யஹ்தஉன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன் ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹும் அல்லாஹ் மரதா. குர்ஆனை தொடங்க சூரத்துல் பக்கராவுடைய அலிஃப் லாம் மீம் ஓதிட்டு வாங்க. முதலாவது அந்த ஐன் எடுத்து வாசிங்க. அல்லாஹ் சொல்றான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆமன்னா பில்லாஹ் வபில் யௌமில் ஆகிர்,
அல்லாஹ் ஆகிரத் மீது ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவங்க மூமின்கள் அல்ல. பொய், பகட்டு, நடிப்பு, ஏமாற்றம், நாடகம், என்னென்ன வார்த்தைகள் சேர்க்க முடியுமோ ஏமாத்துகிறார்கள். யார? அல்லாஹ். يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. அவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு நோய் இருக்கிறது. நோய். அந்த நோயை விவரிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் நீங்க உங்களுக்கு எதிராக உலகம் ஒன்று சேரும் என்று சொன்னார்கள். சதா அலைக்கும் உம்மம் கமா சதா அல்-கஸ்அத் அகலத் அலா கஸ்அத்திஹா. சாப்பாடு வச்சு பசி உள்ளவர்களை கூப்பிட்டா எப்படி வந்து எல்லாரும் உழுவார்களோ அது போலதான் எல்லாரும் உங்களுக்கு எதிராக வருவார்கள். அமின் கில்லத்தின் அன்னியா ரசூலுல்லாஹ், எண்ணிக்கையில குறைவாக இருக்குமோ கேட்டார்கள். லா பல் அன்தும் கதீருன், நீங்க எண்ணிக்கையில அதிகமாக இருப்பீங்க. அப்ப என்ன எங்களுக்கு ஏற்படும்? வஹன். குர்ஆன் சொல்லுது ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹும் அல்லாஹு மரதா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவர்களுக்கு நோய். அல்லாஹ் முனாஃபிகீன்களை பற்றி சொன்னாலும் சிலர் முனாஃபிகின் சிஃபத்துல மாறி விடுகிறார்கள். போய் பேசுறதுனால, வாக்களிக்கிறதுனால, சண்டை பிடிக்கக்கூடிய ஏசுறதுனால, துரோகம் செய்யறதுனால முனாஃபிகீன்களாக மாறிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது போல இந்த நோய் வஹனுண்டா என்ன என்று மல் வஹன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரம் ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், துன்யாவுடைய மோகமும் மௌத்துடைய வெறுப்பும் யாருடைய உள்ளத்துல வருமோ அவர்கள் இந்த நிலைமை அடைவார்கள் என்பதாக குர்ஆன் மிக தெட்டு தெளிவாக இருக்கு. அதனால நான் நீங்களும் இந்த நாட்டுக்கு பங்காளிகளாக, சிறந்த முஸ்லிம்களாக, சிறந்த சிட்டிசன்களாக, பொருளாதாரத்திலையும் அதே நேரத்தில் கல்வியிலையும் பாதுகாப்புக்கு பங்களிப்புள்ளவர்களாகவும் ஹெல்த் செக்டருக்கும் உதவியுள்ளவர்களாக நாங்கள் மாறும் பொழுது ஒரு சிறந்த முஸ்லிமாக இந்த நாட்டில் யாருடைய தயவும் இல்லாம எங்களோட சுய கௌரவத்தோட வாழ முடியும். அதுக்கு ஹலால் ஹராம பேணிக்கொண்டு மனிதன் அல்லாஹோட தொடர்பாகிக் கொள்ளும். அதுக்கு 2 பேருடைய உதவி தேவை. ஒன்று மஸ்ஜித், 2வது தாய்மார்கள். அதுக்குதான் சூரத்துல் அஹ்ஸாபுடைய இதை தெரிவு செய்து இந்த நாட்டில் உள்ள தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள், படித்தவர்கள், ஆசிரியர்கள், புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள், யாரெல்லாம் பெண்கள் இருக்கிறீங்களோ உங்களை விழித்தவராக நான் சொல்ல விரும்புகிறேன். சில பெண்களை நான் படித்தேன். உம்மு ஹக்கீம், உம்மு ஐமன், உம்மு தர்தா, உம்மு சுலைம், உம்மு சலமா, உம்மு அரகா, உம்மு ஷரீக், உம்மு ஹபீபா, உம்மு குல்சூம், உம்மு ஹராம், உம்மு உமாரா, உம்முல் ஃபضல், உம்மு அத்தியா என்று அப்படியே கோடிட்டுக் கொண்டு போகலாம். ஹதீஜா, ஃபாத்திமா, ருக்கையா, உம்மு குல்சூம், உம்மு தர்தா அப்படியே வாசிக் கொண்டு போகலாம். ஃபாத்திமா பின்த் அசத், ஃபாத்திமா பின்த் ஹம்சா, ஃபாத்திமா பின்த் கத்தாப், ஃபாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல ஃபாத்திமாக்கள் இஸ்லாத்துக்கு தீனுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஃபாத்திமாவை எடுத்தோம்னா ஃபாத்திமத்து பின்த் அசத், அலி ரலியல்லாஹு அன்ஹு தாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். 5 புள்ளைகள் கையில, கணவன் நபிக்கு மிச்சம் பாசமான அபூ தாலிப், அபூ தாலிபுடைய மனைவி ஃபாத்திமா, ஃபாத்திமாக்கு 5 புள்ளைகள், அலி, ஜாஃபர், தாலிப், உகைல், உம்மு ஹானி. இந்த தாய் ஃபாத்திமா தடுமாறுகிறா மக்கால. எதுக்குன்னா புள்ளைகளுடைய இஸ்லாத்துக்கும் தன்னுடைய இஸ்லாத்துக்கும். ஏன் நபி உங்க சக்கராத்து நேரத்தில் நபியில சாச்சா வாப்பா மௌத்தா போனதுக்கு பிறகு அப்பா பராமரித்து, அப்பா மௌத்தா போனதுக்கு பிறகு சிறிய தந்தை அபூ தாலிப் நபிக்கு உதவியாக இருந்த அந்த அபூ தாலிபுடைய சக்கராத்துல நபி அவங்க கிட்ட போறாங்க. அபூ ஜஹல் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான், கிட்ட போக விடல.
தூரத்திலிருந்து சொன்னாங்க, சாச்சா லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, கலிமாவை சொல்லிருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருங்க சாச்சா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆன் இறக்கினான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, ஹிதாயத்தை நூஹுடைய மனைவிக்கு நூஹுடைய கையில வைக்கல, ஹிதாயத்தை இப்ராஹிமுடைய தந்தைக்கு இப்ராஹிமுடைய கையில வைக்கல, அவருடைய மகன் நூஹுடைய மகனுக்கு நூஹுடைய கையில வைக்கல, நான் அவர் லூத்துடைய மனைவி அவருடைய ஹிதாயத்தை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில வைக்கல, அதே போல உங்களோட சாட்சாட ஹிதாயத்தையும் உங்களோட கையில வைக்கல. மகனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், வாப்பவாக இருக்கலாம். அல்லாஹ் இதனாலதான் சொல்கிறான், குல்லுக்கும் தால்லுன், எல்லோரும் வழிகேட்டில் இருக்கிறீங்க, என்ன வச்சுக்கோங்க, என்னிடத்துல என்னிடத்துல ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருங்க. ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை 17 ஃபர்து ரக்காத்துகள்ல சுன்னத்துல ஓதக்குள்ளெல்லாம், யா அல்லாஹ் ஹிதாயத்தோட வாழ்ந்து ஹிதாயத்தோட மரணிக்க கிருபை செய், கேட்டுக்கொண்டே இருக்கணும். சொல்ல அது மேலான சகோதரர்களே, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எங்க கையில இல்ல, சில சாய்ஸ் அல்லாஹ் கையில தந்திருக்கிறான். இதோ பணம் இருக்குது, வாலிபம் இருக்குது, ஓய்வு இருக்குது, செலவழிங்க, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க அல்லாஹ் சொல்கிறான், நபியவர்கள் சொல்கிறார்கள். ஆனா ஹிதாயத் அல்லாஹ் தந்த கையில. கல்லிபுல் லைல வன்னஹார் லா தஸுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள், அனத்தஹர், நான் தான் காலம். கல்லிபுல் லைல வன்னஹார், இரவு பகலை மாற்றி மாற்றி கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய உள்ளம் என்ற கை விரலுக்கு மத்தியில் இருக்குது, நான் எங்க திருப்பினாலும் திருப்பி விடலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால மேலான சகோதரர்களே, ஒரு விஷயம் மட்டும் யாருக்கும் வந்துடக்கூடாது, அதுதான் பெருமை. பெருமைக்கு அடையாளம் என்ன? நல்ல உடுப்பு உடுக்கிறதா என்று கேட்டார்கள். நல்ல உடுப்பு உடுக்கிறது பெருமை அல்ல. பத்ருல் ஹக், கம்துன் நாஸ், மக்களை அற்பமாக மதிக்கிறதும் உண்மையை சொன்னா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. சில மனிதர்கள் ஹிதாயத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த கர்வம், மமதை, பெருமை, கோபம், அகம்பாவம், ஒட்டகம் யானையை போல பழி எடுக்கும் உணர்வு, ஆக பொல்லாததான் ரிவெஞ்சிங் குவாலிட்டி. இன்திகாம், பழி வாங்கணும், எனக்கு இப்படி செஞ்சான் அப்படி செய்வேன் என்ற இந்த உணர்வு வரக்குள்ள அல்லாஹ் தஆலா கை மாற்றி விடுகிறான். அதனால சகோதரிகளே, ஃபாத்திமத்து பின்த் அஸத், அபூ தாலிப் நபி அவங்க துடியாக துடிச்சார்கள். ஹிதாயத்து கிடைக்கல, கலிமா இல்லாம மரணிச்சுட்டாங்க. கண்ணியமார்களே, இந்த எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். குறிப்பாக நான் வீட்டில் உள்ள தாய்மார்களையும் மஸ்ஜிதுள்ள இமாம்களையும் உலமாக்களையும் என்னையும் என்னோடு சேர்ந்த உலமாக்களையும் விழித்தவனாக நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய நேரத்தை மஸ்ஜிதுகள் கழித்து, மஸ்ஜிதில் சிறார்கள், வாலிபர்கள், யுவதிகள், வயது வந்தவர்கள், ஆண்கள், பெண்கள், துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் மீதும் முயற்சி செய்வதே உலமாக்களுடைய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. மஸ்ஜித் நிர்வாகிகளே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா யார் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக, இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத வ ஆத்தஸ் ஸகாத வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன். சூரத்துத் தௌபா 108வது திருவசனத்தில் இவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு தொழுகை கடைபிடித்து ஜகாத்தையும் கொடுத்து வருவதுடன் அல்லாஹ்வை தவிர மற்றவருக்கும் பயப்படாமலும் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பராமரிக்க தகுதியுடையவர்கள், அவர்கள் தான் நேரான வழியில் இருப்பார்கள் என்று சொல்கிறார். இந்த தன்மை உள்ளவர்களாக மஸ்ஜிதில் உள்ளவர்கள் தொழுகையில நிர்வாகத்துக்கு மட்டும் வாரது, தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறது, மஸ்ஜிதுடைய பணத்தை மட்டும் வெற்றி சமாளிக்கிறது, தன்னுடைய பணத்தை விட்டு தூரமாக்குறது, அல்லாஹ்வை பயப்படாம உலகத்தில் லாபத்துக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் வாழ்றது, அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு சேர்க்கும். மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய கராபு மினல் ஹுதா, மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கும்
ஹிதாயத்துடைய ஒளிவிலக்க விட்டு காலியாக இருக்கும் என்று வந்திருக்கு. எத்தனை மஸ்ஜிதுகள் எழுந்திருக்கிறோம் உலகத்துல. ஸ்பெயின் வேணுமா, சிலி வேணுமா, பிரேசில் வேணுமா, உலகத்துடைய நாடுகளை போய் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுகள் 5000 மஸ்ஜிதுகள் 6000 மஸ்ஜிதுகள் கையில் இருந்து போயிருச்சு. 1-2 மஸ்ஜிதுகள் அல்ல கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகளும் கையிலிருந்து போயிடும். குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒட்டகம் தன்னுடைய கையிலிருந்து போறது போல குர்ஆனை மனனம் செய்தவர்களே குர்ஆன் உங்களை விட்டு ஓடிவிடும் என்று சொன்னார்கள். குர்ஆனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுகளை பாதுகாக்க வேண்டும். மஸ்ஜிதுகளை பாதுகாக்கிறது நிர்வாகிகள மட்டும் பொறுப்பல்ல. அனைத்து ஆண்களும் ஐவேளை தொழுகை மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். வயது வந்த ஆண்கள் அனைவர்களும் இந்த ஒரு ஹதீஸ் போதும். யாருடைய ஒரு தொழுகை கலாவாகுமோ சொத்து செல்வம் அனைத்தும் பறிபோனதுக்கு சமம். லேசா எடுக்கவானா. அல்லாவுக்காக தொழுகைய கலாக்கிட்டு ஃபஜ்ருடைய தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மஸ்ஜிதுகளை பாலாக்கி வைக்கக்கூடியவர்களை நபியவர்கள் சொன்னார்கள், அந்த வீடுகளுக்கு நான் வாலிபர்களை போட்டு விரவு கட்டை போட்டு எரிக்க விரும்புகிறேன் சொன்னார்கள். வீடுகள் மாளிகைகளாக இருக்கலாம், வாகனம் பிரமாண்டமாக இருக்கலாம், சொத்து செல்வம் அனைத்தும் இருக்கலாம். 2004 டிசம்பர் 26 ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் சுனாமி. அந்த சுனாமி வருமென்றால் கோடியும் மண்ணுக்கு போய்விடும். அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். அதிலிருந்து பயந்து தௌபா செய்து மீண்டு கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய புத்திசாலியாக இருக்கும். மாறுவது என்பது சரியான லேசான காரியம். என்ற ஒரு நெருங்கிய நண்பர் அமெரிக்காவில் இருக்கிறார், டிட்ராய்ட்ல. ஹாஷிம் 1986 என்னோட ஹதீஸ்களை படித்தவர். அவர் ஒரே கவலைப்படுவார், இந்த பெற்றோர்கள் இஸ்லாத்துக்கு வரையில் என்று. அவர் பலமுறை இங்க வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஒரு நல்ல மியூசிஷியன், கிட்டார் எடுத்துக்கொண்டு நான் ரோட்ல போனா, நான் ஜப்பானுக்கு 95 போன நேரத்தில் அவரை பத்தி சொன்னார்கள். அவர் ரோட்ல சும்மா மியூசிக் அடிச்சாருன்னா 100கணக்கான மக்கள் சேர்ந்துருவார்கள். அவர் 73 ஒரு ஃபெரியில அப்படி போக்கல மொரோக்கோல ஒரு ஃபெரியில டிராவல் பண்ணினார். அங்க ஜமாத் தொழுது கொண்டிருந்தாங்க தொழுகைய. அதை பார்த்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு அவர் என்ன விடவும் பல மடங்கு அந்தஸ்துல கூடியவர். என்ற சகோதரராக நான் மதிக்கிறேன். ஷேக் ஹாஷிம் ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்றவர், நல்ல ஆளுமை உள்ளவர். அவருக்கு 13 புள்ளேல், எல்லாரையும் ஆலிம்களாக ஹாஃபிஸ்களாக அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், وَإِلَّا تَنْفِرُوا يُعَذِّبُكُمْ عَذَابًا أَلِيمًا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ. ஓ முஸ்லிம்களே, நீங்க அல்லாஹ்வுடைய தீனுக்குரிய பங்கை கொடுக்காட்டி நான் உங்களை இல்லாமலாக்கிட்டு வேற சமூகத்தை கொண்டு வருவேன். நீங்க எனக்கு தேவையில்லை. என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் தஆலா இந்த தேவையற்றவன். அவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு என்ன? வாப்பா மகனுடைய உறவா, சகோதரர்களுடைய உறவா, கணவன் மனைவியுடைய உறவா? அல்லாஹ்வுடைய உறவு. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மிக பாசமுள்ளவன். யா அய்யுஹல் முஸ்லிமீன், போர்வையை போத்திக் கொண்டிருப்பவரே, லா துஹர்ரிக் பிலிசானக், உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம். எல்லா கட்டத்திலையும் அல்லாஹ் நபி அவர்களை கண்ணியப்படுத்தி மகத்துவமாக்கி, இன்ன ஸலாத்த இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் ஸலவாத் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ்வே ஸலவாத் செய்வதாக சொல்கிறான். அப்படிப்பட்ட நபியுடைய விஷயத்திலையும் அல்லாஹ் 2-3 இடத்துல சொல்கிறான், அடியான் மீது நான் இறக்கிய குர்ஆன் மீது உங்களுக்கு சந்தேகம், இந்த இடத்துல நபி ரசூல் என்று சொல்லல, என்ற அடியான் என்று சொல்கிறான், அப்து என்று சொல்கிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் அந்த மிஅராஜுடைய பயணத்தை இன்றைய உலகம் கூட செய்ய முடியாத அந்த குறுகிய நேரத்தில்
மக்காலிருந்து பைத்துல் மக்தஸுக்கு நபி அவர்களை அழைத்து சென்று அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹ் திருப்பி கொண்டான். நபியை நீங்க கண்டது உண்மை, ரப்பை தான் கண்டீர்கள், மக்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால் கண்ணியமானவர்களே, எல்லாரும் நினைப்போம் எங்களுடைய நேரம் வந்துருச்சு. வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸுன் ஃபி ஐயி அர்தின் தமூத். யாருக்கும் தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வேலை என்ன நடக்கும், எங்க மௌத்து வரும் என்று தெரியாது. அதனால நான் சொன்ன அந்த ஹதீஸ், வயோதிபம் வரும்போது வாலிபம், ஓய்வு எடுக்கும் போது சுகம், நோய் வரும்போது சுகம், ஓய்வு வரும்போது ஜோலியான இந்த நேரம், வறுமை வரும்போது செல்வம், மௌத்து வந்து சக்கரத்துல் மௌத்து பில் ஹக். ஓ சக்கராத் வந்துருச்சு, இவருக்கு களிமா சொல்லுங்க. களிமா சொல்லி கொடுக்கக்கூடிய நேரம் வருவதற்கு முன்பு களிமா சொல்லிக் கொண்டே இந்த துனியால இருந்து போக வேண்டும். சொர்க்கத்துடைய வாசம் அடிக்கிறது என்று அப்துல்லா இப்னு ரவாஹா ஓடினார். அந்த சொர்க்கத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். துனியாலே அல்லாஹ் எங்களுக்கு அந்த சொர்க்கத்தை காட்ட வேண்டும். அதுக்காக நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக முக்கியமானது. முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் இந்த நாட்டுக்கு பங்காளிகளாக மாற வேண்டும். பொருளாதாரத்தில், எஜுகேஷன்ல, டிஃபென்ஸ்ல, ஹெல்த் செக்டர்ல இது பங்காளியாக மாறணும்டா ரெண்டு விஷயம் வரணும். ஆத்மீகம், தொடர்பு அல்லாஹோடு இருக்க வேண்டும். தௌபா செஞ்சு மீள வேண்டும். பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மஸ்ஜிதோடு தொடர்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்கள் மஸ்ஜிதோடு தொடர்பு. இலங்கையில் இருக்கக்கூடிய 3000 மஸ்ஜிதுகளும் 100க்கு 100 தொழுகையாளிகள் என்ற இந்த நிலைப்பாடு வருவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். அதுக்கு நான் உதாரணமாக காட்டினேன். ஃபாத்திமத்து பின்த் அஸத், ஃபாத்திமா அலியுடைய தாய், அபூ தாலிபுடைய மனைவி. அபூ தாலிப் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மரணிச்சான். ஆனா ஃபாத்திமா, என்ற புள்ளைகளோட நான் மதீனால போயிட்டு வாழ்வேன். அலி, நீ நபியுடைய சிறந்த மருமகனாக, ஜாஃபர் நீ நபியுடைய ஒரு சிறந்த சஹாபியாக, உக்கைல், உம்முஹானி, தாலிப் 5 புள்ளைகளையும் பாதுகாத்துக் கொண்டு நான் மதீனாக்கு வந்து சேர்ந்து விட்டேன் என்று அந்த ஃபாத்திமா மௌத்தாகிற நேரத்தில் நபி அவங்க அந்த ஃபாத்திமா பின்த் அஸத், என்ற மகளுடைய மாமி, என்ற மகள் ஃபாத்திமா, அவருடைய மருமகள் தான் அந்த மாமி தான் ஃபாத்திமத்து பின்த் அஸத், அலியுடைய தாய். அவங்க மௌத்தாகி ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யக்குள்ள நபி அந்த ஜனாஸால கலந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால இந்த நாட்டுடைய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த பயான கேளுங்க. ஒரு முறை கேளுங்க, பல முறை கேளுங்க. ஒருவேளை இது இறுதி பயானாக இருக்கலாம். அவங்களுக்கு வசியத் செய்கிறேன், மஸ்ஜிதுகளோட தொடர்புள்ளவர்களாக மாறுங்க. அல்லாஹ்வோட தொடர்புள்ளவர்களாக மாறுங்க. அல்லாஹ்வை நெருங்கிக்கோங்க. சந்தர்ப்பம் எந்த நேரம் யாருக்கு வரும் என்று தெரியாது. இன்றைக்கு நாங்க தௌபா செஞ்சுட்டா நாளைக்கு சக்கராத்து நேரத்தில் யாரும் களிமா சொல்லி தர தேவையில்லை, நாங்களே களிமா சொல்லிட்டு போகலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார் என்ன குத்தினது? முஸ்லிமும் காபிரும். இங்க மதீனால அந்த மஸ்ஜிது நபவில வந்து சொன்னார், மகன் உங்களை குத்தினது ஒரு மஜூசி, நெருப்பு வணங்க கொடு. அல்ஹம்துலில்லாஹ், மௌத்து உறுதியாக இருச்சு. பாலை கொடுத்தா குத்தி நடத்தால வெளியே வந்துச்சு. சொன்னாங்க, போயிட்டு கேளுங்க, ஃபாத்திமா ஆயிஷா கிட்ட என்னைய அடக்கம் செய்ய இயலுமா? அந்த 30 வயதுடைய 18 நபியவங்க மௌத்தாக்குல, வாப்பா மௌத்தாக்குல 20, உமர் மௌத்தாக்குல 30 வயதுடைய ஹதரத் ஆயிஷா அவங்களுக்கு ரெடியாக்கி வச்சிருந்தது கபர் தான். உமர் போயிட்டு கேட்கக்குள்ள ஆள் அனுப்பின நேரத்தில் எனக்கு அடக்கிறதுக்கு நான் இந்த இடத்தை வச்சிருந்தேன், ஆனா நான் உமருக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார்கள். எங்களுக்கு 60 வயதாக கபரை பத்தி நினைவில்லை. கன்னிமார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டு கொடுத்தது ஆக பெருசு. ஆனா அதுக்கு பிறகு சொன்னாங்க, எனக்கு அடக்கி இருக்கலாம், ஆனா என்ன இங்க அடக்க வானா, என்ன ஜன்னத்துல் பக்கீல அடக்குங்க. ஏன்னா 8 மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்களுக்கு இந்த இடம் கிடைக்காது, சின்ன இடம். அதனால நானும் காமன் அந்த பெரியல் கிரவுண்டுக்கு போறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆயிஷா நாய்க்கு தந்த இஹ்லாஸையும், அல்லாஹ் இந்த நாட்டுக்கு பங்காளிகளாக மாற எங்களோட தாய்மார்கள் தந்த வீடையும், நிர்வாகிகளும்
நாங்களும் சேர்ந்து மஸ்ஜிதுகளையும் ஒரு சிறந்த முன்மாதிரியான இடம் மாற்றி மதீனாவுடைய வீடும் மதீனாவுடைய மஸ்ஜிதும் இலங்கையில வந்து பார்க்க முடியும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் என்னையும் உங்களாலையும் நசிபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, உண்மையான இஹ்லாஸை எமக்கு நசிபாக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து உன்னுடைய பாதையின் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் நசிபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் எங்களோட வாலிபர் யோதிகளை பள்ளியோட தொடர்புள்ள பள்ளியுடைய தூதுடன் தொடர்புள்ளவர்களாக ஆக்குவாயாக. எங்களோட பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், துறை சார்ந்தவர்களை ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க கிருபை செய்வாயாக. மறைமுகமான உதவி செய்வாயாக. இந்த நாட்டுடைய பங்காளிகளாக, இந்த நாட்டுடைய பற்றுள்ளவர்களாக, இந்த நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கும், இந்த நாட்டுடைய கல்விக்கும், இந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்கும், இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கும் பாதுகாப்பானவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. இந்த மஸ்ஜிதையும் இந்த மஸ்ஜிதை நிறைவேற்றக்கூடியவர்களையும் யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. எங்களை விட்டு பிறந்த ஃபாரூக் ஹாஜியார் அவர்கள் இப்பொழுது செய்தி கேள்விப்பட்டது, ஹாஷிம் ஹாஜியார் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபர்களையும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆக்கி, எந்த பலஸ்தீன்ல யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ, உலகத்தில் எங்கெல்லாம் எங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தார்கள் நாட்டில் பல பகுதியில் மௌத்தாயினார்களோ